உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 48 மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து 48 மணி நேரம் ஆகுது. அந்த தீர்ப்பை யாராவது நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா, நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல. எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அமித் மால்வியா அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்குல அமித் மால்வியா அவர்கள் எதுவும் தவறா பேசல, முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது. அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சி நினைச்சு நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்றதில்லை. இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 50 நாட்கள் இந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும். அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது, அதுவும் செய்யணும். ரெண்டாவது அதை நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம போறது இது சரியில்லை. இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்கில் நீதியரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா இப்ப சிபிஎம் கட்சிக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது? திருப்பரங்குன்றத்தை பத்தி தீர்ப்பு கொடுத்தா இம்பீச்மெண்ட் மோஷன் 107 கையெழுத்து வாங்கி பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க, அல்லது அந்த நீதியரசருக்கு எதிராக இங்கேயே ஒரு புக்கு வருது, அந்த புக்கை நீங்களா ரிலீஸ் பண்றீங்க, அது கம்யூனிஸ்ட் பேரியக்கம் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்படலினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க, மதத்தை வச்சு திட்டுறீங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் கேட்கிறோம், எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது? எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது? இன்னைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா அதுவும் ஏற்புடையதில்லை. அது பேசாம தமிழ்நாட்டை கேங்கரூ ரிப்பப்ளிக்கா மாத்திரலாமே. சட்டம் எதுவுமே வேண்டாம், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம், எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, மீடியா 4 தூண்கள் இருக்கு, 4 தூண்கள் வேண்டாம், எல்லாத்தையும் உடைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நண்பருடைய கேள்வி. கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இருந்து எனக்கு தெரியுதுங்கண்ணா. சனாதன கருத்தை எதிர்த்து போராடினாலதான் பெண்களை இன்னைக்கு அரசு சாதாரண கடநிலை ஊழியர்ல இருந்து பெண் நீதிபதி வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த கருத்தையும் சமூகம். ஆனா எனக்கு தெரியலீங்கண்ணா, எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா. ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார். ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக சண்டை போடுவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, பொது வாழ்க்கையில ரொம்ப எளிமையா இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்துக்கு மக்கள் ரொம்ப நாள் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில சேர்ந்து திமுக கார பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பேசுறான். அதனால சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா, இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க. நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்னைக்கு பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. 1917 இருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தான் பார்க்குறமே. நான் 17 இருந்து 1917 ஆரம்பிச்சாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்க. அது பின்னாடி 40 அது திராவிட கழகமா மாறிச்சு, 49 திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சு. நீங்க ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா, இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் 100 வருஷமா. இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க. இன்னைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது. ஆதிக்க சக்திகள், ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு
நீங்க தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 1917 2025 கணக்கு போட்டா 108 வருஷம். 108 வருஷமா நீங்க ஜாதியை ஒழிச்சு ஜாதியை வளர்த்துனதாயா அதிகம். அதனால தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.